அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கையை நமது இந்திய குடியரசு நாட்டிற்கும் எனது சக 147 கோடி குடிமக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, தலைவர், அன்பு உதயம் கட்சி. என்னை பற்றியும் அன்பு உதயம் கட்சி அரசியலை பற்றியும் இங்கே உங்களுக்கு மிகைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில், வாழ்க்கையில் வெற்றி அல்லது தோல்வி என்பது எந்தவொரு முயற்சியிலும் யாருக்கும் நிகழும் ஒரு இயல்பான விஷயம். அது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அனைவருக்கும் உள்ளது. எனவே, இங்கே எனக்கு நடந்த எதுவும் இயற்கையாகவோ அல்லது தற்செயலாகவோ இல்லை. அப்படியிருந்தும் நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடிந்தது, நான் அதை எப்படி பொறுத்துக்கொண்டேன் என்ற கேள்விகளுடன் நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவீர்கள். இவை அனைத்தும் அவர்களால் எனக்கு மிகவும் நன்கு திட்டமிடப்பட்டு வேண்டுமென்றே செய்யப்பட்டவை என்பதை நான் அறிவேன். உலகின் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு துறையில் புதிதாக வருபவர்கள் ஏற்கனவே அந்த துறையில் இருப்பவர்களால் இந்த வழியில் நடத்தப்படுவதற்கு விதிவிலக்கு இல்லை. அந்த அடிப்படையில் நான் அவர்களால் பாதிக்கப்பட்டேன். நமது ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒரு குடிமகனாக, அன்று ஆட்சியாளர்கள் மூலம் எனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் நான் அமைதியாக எதிர்கொண்டதால்தான், அந்த அடிப்படையில் இன்று எனது சொந்த ஊரிலிருந்து இந்திய அரசியலமைப்பின்படி ஒரு தனிநபராக, ஒரு சாதாரண குடிமகனாக, ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக, ஒரு ஜனநாயகவாதியாக, எனது அனைத்து அரசியல் பாதுகாப்புடன் இந்த விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு பகிரங்கமாக முன்வைக்க முடிகிறது. இப்போது ஒரு தனிநபராக நான் உங்களுக்கு சுதந்திரமாக விஷயங்களை முன்வைக்க முடிகிறது. நமக்கு அரசியல் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களும் நிர்வாகச் சிக்கல்களை ஏற்படுத்தியவர்களும் அரசாங்கத்தில் பாதுகாப்பாக உள்ளனர். மேலும் மக்களின் பிரதிநிதிகளாக அரசாங்கத்தை நடத்துபவர்கள் இவற்றையெல்லாம் செய்திருக்கிறார்கள், ஒரு தனிநபராக அல்ல. சக குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அது ஒவ்வொரு நபருக்கும் நடக்கும் போதுதான் ஜனநாயகத்தின் ஆழம் புரியும் என்றாலும், தங்கள் சக குடிமக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் ஒரு ஜனநாயகத்தில் இதை கணக்கில் எடுத்துக்கொள்வது கடமையாகும். இதில் ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கும் இவை அனைத்தும் நிர்வாகம், நாடாளுமன்ற, சட்டமன்றம், நீதித்துறை, இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் மற்றும் ஊடகங்கள், அதாவது பத்திரிகைகள், தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் வானொலி சேனல்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் யூடியூப் சேனல்கள், பேஸ்புக் பதிவுகள் போன்றவை. ஒரு ஜனநாயக நாட்டில் வாழும் குடிமக்களிடையே, இங்கே எந்த துறையாக இருந்தாலும், எந்த ஒரு தொடர்புடைய தனிநபரின் வெற்றி தோல்வியும் அது அந்த தனிநபரின் தனிப்பட்ட வெற்றி அல்லது தோல்வி தொடர்பான விஷயம் மட்டுமல்ல, அது அந்த ஒரு நாடு தொடர்பான விஷயம். அந்த நாட்டில் பிறந்த மக்களாக இருக்கும் ஒவ்வொரு குடிமக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பான விஷயம். இது நாட்டின் வளர்ச்சி பற்றிய விஷயம். இதில் நாட்டு மக்கள் மட்டுமே மிக முக்கியமானவர்கள். இதன் காரணமாக நாட்டின் நலன் மற்றும் பாதுகாப்பு மற்றும் மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் அடிப்படையில், இங்கே எந்தவொரு தனிநபரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கும் ஜனநாயகத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. முதலில் என் சக குடிமக்கள் தேர்தலில் நீங்கள் அவர்களுக்கு அப்படி இடம் கொடுத்தால், அவர்கள் நாட்டின் முழு ஜனநாயக அமைப்பையும் கெடுப்பார்கள். அந்த பிரதிநிதிகள் முக்கியமாக அந்த தேர்தல்களில் அவர்களை தேர்ந்தெடுத்த குடிமக்களை அழிப்பார்கள். பின்னர் இந்திய தேர்தல் ஆணையம் மூலம் அடுத்ததாக அந்த நிர்வாக மற்றும் நீதித்துறையில் உங்கள் இடத்தை இழப்பீர்கள். அன்பு உதயம் கட்சி தலைவராக நான் செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, இந்திய குடியரசு மக்களுக்கு ஜனநாயக எச்சரிக்கையாக இதன் மூலம் அறிவிக்கிறேன். மத்திய நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள், அதாவது ஜனநாயக நாட்டின் மக்கள்,
வாக்காளர்களாக இருக்கும் குடிமக்கள் தேர்தல்கள் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் தங்கள் ஜனநாயக கடமையை சரியாகச் செய்தால் அரசாங்க கட்டமைப்பில் அனைத்து துறை மட்டங்களிலும் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் தானாகவே தங்கள் பதவி கடமையை சரியாகச் செய்யத் தொடங்குவார்கள். உலகில் இதுவரை உள்ள ஆட்சிகளில் மிகவும் ஆபத்தான அரசாங்க வடிவம் ஆட்சி முறை இந்த ஜனநாயகம். ஜனநாயக நடைமுறைகளில் எந்த குறைபாடுகளும் இல்லை. ஆனால் ஜனநாயகத்தில் மிகவும் கடினமான விஷயம் என்னவென்றால் இந்த அரசாங்கத்தை கையாளும் மக்கள் பிரதிநிதிகளால் நடத்தப்படும் அரசாங்கம் ஒரு ஜனநாயகமா அல்லது ஆட்சியாளர்களால் நடத்தப்படும் அரசாங்கம் ஒரு ஜனநாயகமா என்பதை தீர்மானிப்பதுதான். இப்போதும் கூட அன்பு உதயம் கட்சி தற்போது ஆட்சி அமைப்பில் என்ன இருக்கிறது என்பதை அரசியல் கண்ணோட்டத்தில் நேரடியாகச் சுட்டிக்காட்டவும் அதை நிர்வாக கண்ணோட்டத்தில் வெளிப்படுத்தவும் தயங்குகிறது. ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டில் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேர்தல்கள் மூலம் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சக குடிமக்களில் ஒருவர் இங்கு அவர்களின் பிரதிநிதிகளாக இருப்பதுதான். ஒரு ஜனநாயக நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தேர்தல்களில் வாக்காளர்கள் வாக்களிப்பது ஒரு பெரிய விஷயம் மட்டுமல்ல. இதில் யாருடைய தலைமையில் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே முக்கியமான அம்சமாகும். நாட்டின் தலைவிதியும் அதன் மக்களின் தலைவிதியும் இந்த தேர்வை பொறுத்தது. இது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பொறுத்தது. எனவே வாக்காளர்கள் இதை நன்கு புரிந்து கொண்டு சரியான தலைமையின் கீழ் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். இது வாக்காளர்கள் தேர்தலில் தங்கள் பிரதிநிதிகளாக சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க உதவும். எனவே ஜனநாயகத்தின் வெற்றி என்பது ஆட்சியாளர்களை அவர்களின் தனிப்பட்ட குணாதிசயங்களின் அடிப்படையில் புரிந்து கொள்வதிலும் நாட்டின் குடிமக்களால் தேர்தல்கள் மூலம் அவர்களை தேர்ந்தெடுப்பதிலும் உள்ளது. அன்பு உதயம் கட்சியின் தலைவரான செம்பூட்சே எம். சுபாஷ் பாபு குடிமக்களுக்கு வைக்கும் வேண்டுகோள் இதுதான். எனவே ஜனநாயக நாட்டை புரிந்து கொள்வதற்கு இதன் பொருள் அதிகம். தற்போதைய காலகட்டத்தில் உலகில் இதுவரை உருவான ஆட்சி முறைகளின் பரிணாம வளர்ச்சியில் ஜனநாயகம் சிறந்த அரசாங்க வடிவமாக கருதப்பட்டாலும் இந்த உலகில் இதுவரை ஆட்சியாளர்களால் நடத்தப்பட்ட அனைத்து வகையான நிர்வாக முறைகளையும் செயல்படுத்திய இந்த ஜனநாயக அரசாங்க அமைப்பில் உலகில் தோல்வியுற்ற ஆட்சி முறைகள் என வரையறுக்கப்பட்டவை மற்றும் வரலாற்றின் அகராதியில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்தும் உட்பட ஆட்சியாளர்களால் அரசாங்கம் நடத்தப்படுகிறது. மேலும் இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள், ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி அவர்கள் அந்த அரசாங்கத்தில் இருந்தபோது செய்த அனைத்து தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் பொறுப்பானவர்கள். நான் இதையெல்லாம் நாட்டிற்கும் மக்களுக்கும் செய்தேன் என்று கூறி மக்களை தங்கள் கண்களுக்கு முன்பாக ஏமாற்றியுள்ளனர். இந்த வழியில் அவர்கள் செய்த அனைத்து தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் இந்த விஷயத்தில் அவர்கள் நாட்டையும் அதன் மக்களையும் பொறுப்பாக்குகிறார்கள். மேலும் மக்களையும் அந்த தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் உடந்தையாக ஆக்குகிறார்கள். ஜனநாயக நாட்டில் ஆட்சியாளர்களாக பிரதிநிதிகளாக தொடர்ந்து நிர்வாக ரீதியாக துஷ்பிரயோகம் செய்து மக்களை ஏமாற்றி அதிலிருந்து தப்பிக்க இதுபோன்ற ஏராளமான தப்பிக்கும் வழிகளை உருவாக்குகிறார்கள். ஜனநாயகத்தில் அவர்கள் 3 அடுக்கு அரசாங்க நிலையையும் நடத்தி வருகின்றனர். தேர்தலில் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களின் பிரதிநிதிகளாகவும் நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற அரசு அமைப்புகளின் உறுப்பினர்களாகவும் உள்ளனர். இதன் காரணமாக அரசியலமைப்பின் படி அரசாங்க கட்டமைப்பில் பொதிந்துள்ள ஜனநாயகத்தின் பிற தூண்களான நிர்வாகம், நீதித்துறை, இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்றவற்றிலிருந்தும்
குடிமக்களுக்கு அரசியல் செய்திகளை கொண்டு செல்லும் ஊடகங்களிலிருந்தும் அவர்கள் நீண்ட காலமாக பொறுப்பேற்காமல் தப்பித்து வருகின்றனர். அரசியலில் உள்ள இந்த குற்றவாளிகளும் குண்டர்களும் சமூகத்தில் உள்ள குற்றவாளிகள் குண்டர்கள் பயங்கரவாதிகளை விட நாட்டிற்கு மிகவும் ஆபத்தானவர்கள். மக்கள் தேர்தல்கள் மூலம் அத்தகையவர்களை தங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து அவர்களிடம் அரசாங்கத்தை ஒப்படைத்தால் நாடு எப்படி இருக்கும்? ஒரு ஜனநாயக நாடான, குறிப்பாக பாமர மக்களான பொதுமக்கள் தேர்தல்களின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இவர்களை போன்றவர்களிடம்தான். இதன் காரணமாக அன்பு உதயம் கட்சி இந்த ஜனநாயக நாட்டின் குடிமக்களுக்கு இந்த கருத்தை அழுத்தமாக முன்வைக்கிறது. தேர்தலில் வாக்காளர்களாக எச்சரிக்கையாகச் செயல்பட அவர்களை வலியுறுத்துகிறது. இதிலிருந்து அன்பு உதயம் அடிப்படை அரசியல் தத்துவம். ஜனநாயக அரசியல் செயல்முறையின் மிகப்பெரிய கேள்வியின் அடிப்படையில் வெளிப்பட்டது. ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமக்களாகிய நாம், இந்த ஆட்சியாளர்கள், பிரதிநிதிகள் மற்றும் அவர்களின் மோசமான ஜனநாயக நடைமுறைகளிலிருந்து அரசியல் ரீதியாக எவ்வாறு மீள்வது? இந்த அன்பு உதயம் அரசியலின் மகத்தான ஜனநாயக அணுகுமுறை. அந்த ஜனநாயக நாட்டின் குடிமக்களை ஒரு ஆட்சியாளரின் கண்ணோட்டத்தில் அரசாங்கத்துடன் இணைத்து, ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளில் உள்ள பிரதிநிதிகளுடன் அவர்களுடன் நிர்வாக ரீதியாக இந்த அரசாங்கத்தை இயக்குவதாகும். இதைப் போலவே முழுமையான மக்கள் ஆட்சியின் கீழ் ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கான நிர்வாக நடைமுறை சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் அன்பு உதயம் கட்சி இந்திய அரசியலில் நுழைந்தது. இந்த 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அன்பு உதயம் அரசியல் கொள்கை அரசாங்க ஜனநாயக அணுகுமுறை என்னவென்றால், ஒரு ஆட்சியாளரின் பார்வையில் அன்பு உதயம் ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமக்களை அந்த அரசாங்கத்தில் எவ்வாறு ஒருங்கிணைப்பது, இந்த மக்களை அந்த அரசாங்கத்திற்குள் ஒன்றாக வேலை செய்ய எவ்வாறு பயன்படுத்துவது, அந்த மக்களை அந்த அரசாங்கத்தில் தொடர்ந்து பங்கேற்க வைப்பது எப்படி? இதன் அடிப்படையில் அன்பு உதயம் அரசியல் ஜனநாயக பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தில் ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கான நடைமுறை சாத்தியக்கூறுகளை ஆட்சி முறையுடன் அரசியலில் நுழைந்தது. ஜனநாயக செய்திகளின் பாதுகாவலர்கள். ஒரு ஜனநாயக நாட்டின் செய்திகளின் செய்தியாளர்கள், அதாவது ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் வானொலி சேனல்கள் போன்றவை. அவை ஜனநாயக நாட்டின் மக்களின் செய்திகளை தங்கள் வாசகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அரசியல் ரீதியாக வெளியிட்டு ஒளிபரப்புகின்றன. ஆனால் அரசியல் கொள்கையை பொறுத்தவரை, நாட்டின் 3வது தலைமை கட்சியான அன்பு உதயம் கட்சி ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமகனின் அரசியல் செய்திகளின் ஒரு பகுதியாக ஊடகங்களுக்கு வழங்கப்படும் எந்த அரசியல் செய்திகளையும் சரியான நேரத்தில் மற்றும் பொருத்தமான முறையில் சக குடிமக்களுக்கு தெரிவிக்கவில்லை. எனவே இந்திய ஜனநாயக நாட்டின் குடிமக்கள் அன்பு உதயம் கட்சி அரசியலை சரியாக புரிந்துகொண்டு தேர்தல்களில் ஜனநாயக ரீதியாக தங்கள் அரசியல் முடிவுகளை எடுக்க ஊடகங்கள் தேர்தல் வாய்ப்புகளையும் அரசியல் வாய்ப்புகளையும் உருவாக்கி வழங்கவில்லை. இப்போது அன்பு உதயம் கட்சி ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படும் ஊடகங்கள் மீது இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக சுமத்துகிறார். அன்பு உதயம் கட்சி பத்திரிகை துறையில் ஊடகங்களிடமிருந்து இந்த கசப்பான உணர்வுகளை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அன்பு உதயம் கட்சி அரசியல் நடத்துவதற்கும் தயக்கமின்றி தேர்தல்களில் பங்கேற்பதற்கும் நிதி ஆதாரங்கள் அடிப்படையில் எந்தவொரு பொருத்தமான வழிகாட்டுதல்களையும் எங்களுக்கு வழங்கவில்லை. தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வருத்தப்படுகிறேன். அரசாங்க கட்டமைப்பில் இந்த அடிப்படையில் ஆட்சியாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் நாட்டில் நடைமுறையில் இத்தகைய நிர்வாக ரீதியாக முறையற்ற, ஜனநாயக விரோத
அரசியலமைப்புக்கு முரணான அணுகுமுறைகளை செயல்படுத்தி வரும் நிலையில், அன்பு உதயம் கட்சி இந்த காரணங்களால் நடைமுறையில் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதால் இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து கட்சி மட்டத்தில் பதிவிலிருந்து விலகும் சூழ்நிலையில் உள்ளது. அன்பு உதயம் கட்சியின் தலைவராக எங்கள் கட்சியின் நிலைப்பாட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அன்பு உதயம் கட்சி அரசியலுக்கு இது ஒரு தோல்வியல்ல. அதே நேரத்தில் நமது இந்தியா ஆகஸ்ட் 15, 1947 பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து சுதந்திரம் பெற்றது. மேலும் இந்திய அரசியலமைப்பின்படி அதன் குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் உரிமைகளின்படி தற்போது ஜனநாயக நாடான இந்தியாவில் 64 ஆண்டுகளுக்கு பிறகு அன்பு உதயம் கட்சி மார்ச் 13, 2013 இந்திய குடியரசில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்தை நடத்தும் ஆளும் கட்சி மற்றும் அரசாங்கத்தில் பங்கேற்கும் எதிர்க்கட்சி ஆகிய இரண்டும் முறையே இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அரசியல் கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கலாம். ஆனால் அன்பு உதயம் என்ற எனது அரசியல் அடையாளத்தின் கீழ் கடந்த 25 ஆண்டுகளாக நான் சந்தித்து வருவது இதுதான். ஆட்சியாளர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் என அதிகாரத்தில் இருப்பவர்களின் மட்டத்தில் நிர்வாக முறைகேடுகள் அமைதியாக நடைபெறுவது இப்படித்தான். இதை எதிர்கொள்ள அன்பு உதயம் கட்சி என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பதிலை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியான அன்பு உதயம் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பதில் அளித்தால் நல்லது. இந்திய ஜனநாயக நாட்டில் மக்களை கட்டாயத்தின் கீழ் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மக்கள் மத்தியில் வைத்து அரசாங்கத்தை நடத்தும் ஆளும் கட்சி அன்பு உதயம் கட்சி அரசியல் அடுத்த கட்ட ஆட்சி பரிணாம வளர்ச்சிக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இப்போது இது போலவே ஆட்சியாளர்களின் அட்டூழியங்கள் அன்பு உதயம் அரசியலுக்கு தற்காலிக தடைகளை மட்டுமே உருவாக்கியுள்ளன. இதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஆனால் இப்போது இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து அன்பு உதயம் கட்சிக்கு ஆகஸ்ட் 12, 2025 தேதியிட்ட ஒரு காரணம் அறிவிப்பை அனுப்புவதன் மூலம் அன்பு உதயம் அரசியலுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதன் கட்சி பதிவு அந்தஸ்திலிருந்து விடுதலை வழங்கப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இப்போது இந்த பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கட்சியின் தொடக்க காலத்தில் ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல்களில் பங்கேற்க வரும்போது அந்த வாக்காளர் வேட்பாளர் அந்தஸ்தில் இருந்து சிறிது காலம் அந்த அரசாங்கத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருந்து அதிகாரத்தில் இருந்தபோது அந்த அரசாங்க கட்டமைப்புகளை வைத்திருக்கும் போது அரசாங்க கட்டமைப்பில் தங்கள் பதவிகளில் கட்டுப்பாடு இல்லாமல் செயல்பட்டவர்கள் அந்த பதவி காலத்திற்கு பிறகும் அரசியல் களம் தேர்தல் களம் அரசாங்கம் தங்களை சுற்றி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தேர்தல் களம் மூலம் இந்த பிரதிநிதித்துவ நிலையை மீண்டும் மீண்டும் தங்கள் வசம் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தேர்தலில் சக வேட்பாளர்களாக தொடர்ந்து தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அரசாங்கத்தில் உறுப்பினராக தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நமது அன்பு உதயம் கட்சியால் பார்க்கப்படும் சக குடிமக்களுக்கு எதிராக அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் நேரடியாக கண்டிருக்கிறோம். அரசியலமைப்பால் தங்கள் குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் உரிமைகள் மற்றும் அரசியல் சுதந்திரம் மற்றும் அரசியல் பாதுகாப்பை ஆட்சியாளர்கள் எவ்வாறு மீறுகிறார்கள், நிர்வாக ரீதியாக அதை எவ்வாறு அழித்து நாட்டின் சட்டம் ஒழுங்கை எவ்வாறு சீர்குலைக்கிறார்கள், தேர்தல் களத்திலும் அரசியல் களத்திலும் ஜனநாயகத்திற்கு மாறாக அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் மற்றும் அவர்கள் தங்கள் சக குடிமக்களுக்கு எதிராக எவ்வாறு முறையற்ற முறையில் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் நேரடியாக கண்டோம்.
நிர்வாக ரீதியாக, அரசியல் களம் மற்றும் தேர்தல் களத்தில் இருந்து. நடைமுறையில் ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்தில் ஆளும் கட்சியாக அரசாங்கத் துறைகள் தங்கள் வசம் இருக்கும்போது, இந்த கட்சிகளை நிர்வாக ரீதியாக கையாள்வது எவ்வளவு கடினம் என்பதை நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளோம். அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசாங்கத்தை இந்த வழியில் நடத்தி, ஜனநாயக அமைப்பில் சக குடிமக்களுக்கு எதிராக இதுபோன்ற அட்டூழியங்கள், முறைகேடுகள், மோசடி, அநீதி, மோசடி மற்றும் அராஜகங்கள் போன்றவற்றைச் செய்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியான அன்பு உதயம் கட்சி சார்பாக, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட இந்த அரசியல் கட்சிகளின் ஆளும் கட்சியாக தங்கள் வசம் இருக்கும் மோசடி அரசாங்கத்திற்கு எதிராக, நிர்வாக ரீதியாக இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இருப்பினும், நிர்வாக கட்டமைப்பிற்குள் உள்ள அரசு துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் அதிகாரப்பூர்வ மற்றும் சரியான நிர்வாக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டனர். அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் அமைதியாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில், அவர்களுக்கு எதிராக நாம் எப்படி எதிர்வினையாற்ற முடியும்? அவர்களைப் போலவே, நாம் எதிர்வினையாற்றினால், அவர்களின் அனைத்து முறையற்ற செயல்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தமல்லவா? நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில், நாம் இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்தால், அவர்களை ஊக்குவிப்பது ஒரு சாதாரண விஷயமாக கருதப்பட்டால், நாட்டின் நிலைமையை இன்னும் மோசமாக்குவது அவர்களுக்கு புரியாது அல்லவா? நாம் அவர்களை ஊக்குவிப்பதாக கருதப்படுவோம், பின்னர் நாட்டில் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். பண்பு உதயம் கட்சி சட்டம் மற்றும் ஒழுங்கின்படி கட்சியை நடத்துகிறது. அந்த வழக்கில் அவர்கள் மீது எப்படி அராஜகம் செய்ய முடியும்? இதற்கு பிறகும் ஜனநாயக நாடான இந்தியாவில் அன்பு உதயம் கட்சி கட்சியை தொடர்ந்து நடத்துவதில் அர்த்தமுண்டா? அன்பு உதயம் கட்சி தலைவர் செம்பூட் எம். சுபாஷ் பாபு. ஜனநாயக அமைப்பின் நிர்வாக கண்ணோட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். இந்த கட்டத்தில் எனது 147 கோடி சக மக்களைப் பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? ஜனநாயக நாட்டில் சமூக கண்ணோட்டத்தில் அரசியல் ரீதியாக அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அவர்கள்தான். அன்பு உதயம் கட்சி சார்பாக மத்திய அரசின் நிர்வாக தலைவர் மற்றும் இந்திய ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட ஒவ்வொரு கடிதமும் அதிகாரப்பூர்வ நிர்வாக நடவடிக்கைக்காக அரசு கோப்புகளாக தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டால், தமிழ்நாடு ஆளும் கட்சி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துறை மட்டங்களில் உரிய நடவடிக்கை எடுக்காது, மாறாக அதை மாநில உள்துறை காவல்துறை மூலம் தமிழ்நாடு மாநில காவல்துறைக்கு சமர்ப்பித்து, அன்பு உதயம் கட்சி அலுவலகம் அமைந்துள்ள உள்ளூர் கூடலூர் வடக்கு காவல் நிலையம் மூலம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆளும் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும் அதே நேரத்தில், அரசாங்கத்தில் ஆளும் கட்சியாக இருக்கும் இந்த ஆளும் கட்சி, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சி சார்பாக அரசுக்கு அரசியல் ரீதியாக எழுதப்பட்ட கடிதங்கள் மீது தொடர்புடைய துறை மட்டங்களில் எந்த நிர்வாக நடவடிக்கையும் எடுக்காது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சி, நிர்வாக ரீதியாக ஒரு கட்சியாகச் செயல்படத் தொடங்கி, நாட்டில் மக்களின் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு, தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் வாக்காளர் பங்கேற்பு என வாக்குகளை பெறுவதில் பங்களிக்கிறது. ஆனால் அன்பு உதயம் கட்சியின் சார்பாக, சக வாக்காளர்களால் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இல்லாததால், இது யூனியன் நாடாளுமன்றம் மற்றும் எந்த மாநில சட்டமன்றத்திலும் உறுப்பினராக பங்கேற்காது. எனவே, இந்திய ஒன்றியத்திலும் தமிழ்நாடு மாநிலத்திலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் உள்ள இந்த கட்சிகள் அரசாங்கத்தில் ஆளும் கட்சியாக இருப்பதால்,
அன்பு உதயம் கட்சியின் சார்பாக தேசத்தின் மற்றும் மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை அரசாங்கத்திற்கு கடிதங்கள் மூலம் தெரிவித்து, நிர்வாக ரீதியாக தொடர்புடைய துறை ரீதியான நடவடிக்கையை கோரும்போது, அவர்கள் நிர்வாக மட்டத்தில் கடித விஷயத்தின் சாராம்சத்தின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, மேலும் அதில் உள்ள தொடர்புடைய விஷயத்தை காவல்துறை மூலம் முடித்து மறைக்க முயற்சிக்கிறார்கள். மேலும் இந்த விஷயத்தை ஏற்படுத்திய சம்பந்தப்பட்ட அன்பு உதயம் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுகிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தில் மார்ச் 13, 2013 அன்று பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியான அன்பு உதயம் கட்சி இன்னும் செயல்பாட்டில் இருந்தாலும், காவல்துறை தனது ஜூலை 2, 2019 தேதியிட்ட விசாரணை அறிக்கையில், அன்பு உதயம் கட்சி 10 கடிதங்களில் உள்ள விஷயங்களை அடிப்படையாக கொண்ட விவரங்கள் என்பதால் அதில் எதையும் பதிவு செய்யவில்லை. மேலும் கடிதங்களின் சாராம்சத்தை முறையாக நிர்வாக ரீதியாக காவல்துறை பதிவு செய்யவில்லை, அதற்கு பதிலாக அரசாங்கத்தை கையாளும் காவல்துறையின் விசாரணை அறிக்கையில் தவறான, பொய்யான, மோசடியான, இட்டுக்கட்டப்பட்ட மற்றும் போலியான விவரங்களை பதிவு செய்துள்ளது. இந்த விவகாரத்தை கொண்டு வந்த அன்பு உதயம் கட்சி, அதன் கட்சியின் பதிவு, அதன் கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் குறித்த கோப்புகள், இதன் மூலம் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கட்டமைப்பை அழித்து, அன்பு உதயம் கட்சியின் ஜனநாயக நம்பகத்தன்மையை குறைத்து, அன்பு உதயம் கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களின் அரசியல் உரிமைகளை பறிக்க வழிவகுத்தது. ஜனநாயக நாடான இந்தியாவில் அன்பு உதயம் கட்சியின் வலுவான அரசியல் நம்பிக்கைகளை இந்த அரசாங்கத்தின் காவல்துறை மூலம் உளவியல் ரீதியாக ஆழ்மனதில் இருந்து இழக்கச் செய்ய, அரசாங்கத்தை நடத்தும் ஆளும் கட்சி மற்றும் அரசாங்கத்தில் பங்கேற்கும் எதிர்க்கட்சிகள் முறையே முயற்சி செய்கின்றன. நாட்டின் உள்நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும், நாட்டிற்குள் மாநில அளவில் சட்டம் மற்றும் ஒழுங்கை அடிப்படையாக கொண்ட அமைதியான சூழலை பராமரிப்பதற்கும் பொறுப்பான காவல்துறை, மாநில அரசாங்க கட்டமைப்பிற்குள் உள்ள ஒரு துறையிலிருந்து நிர்வாகத்தை இயக்குகிறது. மேலும், காவல்துறை, மற்ற துறைகளைப் போலவே ஆளும் கட்சியால் நடத்தப்படும் அரசாங்கத்தின் கீழ் பணியாற்ற வேண்டும். மேலும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தலின் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களின் பிரதிநிதிகளை கொண்ட அரசாங்கத்தில் மாநில அளவில் ஆளும் கட்சியுடன் பணியாற்ற வேண்டும். ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவில் யூனியன், மாநில, உள்ளாட்சி அமைப்புகள், பாதுகாப்பு, அரசு துறைகளில் உள்ள ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் போன்றவை, இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜனநாயகம், அரசாங்கம், தேசம், மக்கள், குடிமக்கள், வாக்காளர்கள், வேட்பாளர்கள், அரசியல் மற்றும் தேர்தல்கள் போன்றவற்றை பற்றி எதுவும் தெரியாமல் குழப்பமடைகிறார்கள். நிர்வாகம், நாடாளுமன்றம், சட்டமன்றம், நீதித்துறை, தேர்தல் ஆணையம் மற்றும் பாதுகாப்பு படைகள் போன்ற அரசு கட்டமைப்பு துறைகளில் பணிபுரியும் போதும் அவர்களின் நிலைமை இதுதான். ஆனால் இதுபோன்ற சூழ்நிலைகளில், சமூக அமைப்பில் சாதாரண பின்னணியைச் சேர்ந்த குடிமக்கள் தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கள் பிரதிநிதிகள் மீது நம்பிக்கையை இழக்கும்போது, நம் சக மனிதர்கள் அரசாங்கத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கும் ஆளும் கட்சிகளால் நாட்டின் நலனையும் பாதுகாப்பையும் அழித்துவிடுகிறார்கள் என்ற எண்ணம் அவர்களின் ஆழ் மனதில் எழும்போது, இனி அவர்களை நம்புவதில் அர்த்தமில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில், ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமக்களாக, இந்த ஆட்சியாளர்களின் அட்டூழியங்களால் நாம் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது.
மேலும் நமது அரசியல் பாதையிலிருந்து முரண்பாடான முறையில் நாம் விலகிச் செல்லக்கூடாது என்பதை மக்கள் கவனமாக மனதில் கொள்கிறார்கள். தற்போதைய இந்த மனநிலை விரக்தியில் நமது பிரதிநிதிகள் மீதான நம்பிக்கையின்மை, அவநம்பிக்கையில் அந்த ஜனநாயகவாதி இதற்கு மாற்று என்ன என்று யோசித்து ஒரு தீர்வாக அரசியலில் நுழைய முடிவு செய்கிறார். அதுபோல அவர்கள் அரசியலில் நுழைய முடிவு செய்தவுடன் அந்த நபர் மக்கள் ஒரு குடிமகனாக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு ஜனநாயகவாதியாக மாறுகிறார்கள். ஒரு ஜனநாயகத்தில் குடிமக்களுக்கான கடைசி அரசியல் புகலிடம் தேர்தல். கடைசி முயற்சியாக அந்த தேர்தல்களில் மக்கள், குடிமக்கள், தற்போதைய ஆட்சியாளர்கள் இனி நமக்கு தேவையில்லை. நமது தற்போதைய பிரதிநிதிகள் தொடர்புடைய நாடாளுமன்ற சட்டமன்ற அரசாங்கத்தில் பங்கேற்க தேவையில்லை. அவர்கள் நமது சமூகத்தில் ஜனநாயக ரீதியாக தகுதியுள்ள சக வாக்காளர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். மேலும் தேர்தல்களில் வேட்பாளர்களாக அரசியல் ரீதியாக பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு சமூக ரீதியாக பாதுகாப்பு தேவை. அதை அரசாங்கத்தில் நிர்வாக ரீதியாக உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் தேர்தல்களுக்காக காத்திருந்து இந்திய ஜனநாயக நாட்டின் சக குடிமக்களின் ஆதரவுடன் தேர்தல்களில் வேட்பாளர்களாக ஜனநாயக ரீதியாக பங்கேற்கும் குடிமக்களின் அரசியல் உரிமைகளில் வாக்காளர்களாக பங்களித்து அரசாங்கத்தில் தனிநபர், மக்கள், ஒரு சமூகத்தில் ஒரு சக குடிமகனாக, ஒரு சக வாக்காளராக, ஒரு வேட்பாளர், ஒரு அரசியல் கட்சியாக, தேர்தலில் ஒரு பிரதிநிதியாக மற்றும் ஒரு பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியில் உறுப்பினர்களாக அதை நிர்வாக ரீதியாக செயல்படுத்துதல். இருப்பினும் இந்திய அரசியலில் ஆளும் கட்சியின் ஜனநாயக அணுகுமுறை இந்த விஷயத்தில் முற்றிலும் வேறுபட்டது. இங்கு ஒரு அரசாங்கம் இருக்கும் இடத்தில் இந்த ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியில் தொடர்புடைய நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதிகளாக, வேட்பாளர்களாக, சக வாக்காளர்களாக, சக குடிமக்களாக, தங்கள் சக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக செயல்படுகிறார்கள். இதையெல்லாம் செய்யும் ஆளும் கட்சியில் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அவர்களிடமிருந்து இந்த ஒழுங்கற்ற ஜனநாயக ஆட்சி அரசியல் மோசடியால் மட்டுமல்ல, துறை மட்டங்களில் நிர்வாக மற்றும் அதிகாரத்துவ அமைப்பின் முறைகேடுகள் காரணமாகவும், அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களாலும் இந்த ஒழுங்கற்ற ஜனநாயக நிர்வாக மோசடி காரணமாகவும் கடந்த 12 ஆண்டுகளில் நாங்கள் ஜனநாயக முறையில் அரசியலிலும் தேர்தல்களிலும் ஈடுபட்டிருந்தபோது அவர்களால் நமது அன்பு உதயம் கட்சியின் அரசியலை பெரிதும் பாதித்துள்ளது. இது உலகில் உள்ள வேறு சில ஆட்சி முறைகளில் நடந்திருக்கலாம், ஆனால் நமது அன்பு உதயம் கட்சியின் தலைமையின் அடிப்படையில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஜனநாயக ஆட்சி முறையுடன் இதையெல்லாம் எதிர்கொண்ட தலைவராக நான் இருப்பேன். இது தொடர்பாக அன்பு உதயம் கட்சியிடமிருந்து பல கடிதங்கள் மூலம் நிர்வாக ரீதியாக அரசாங்கத்திற்கு நான் நேரில் தெரிவித்த போதெல்லாம் நான் சந்தித்த மற்றும் கண்ட அரசியல் மற்றும் தேர்தல் களத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளின் விவரங்கள், மக்கள் பிரதிநிதிகளாகவும் அரசாங்கத்தில் ஆளும் கட்சியினராகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள இந்த விஷயங்களால் அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் அன்பு உதயம் கட்சிக்கு எதிரான இந்த அரசியல் அட்டூழியங்கள் அனைத்தையும் முழுமையாகச் செய்து வருகின்றனர். ஆளும் கட்சி ஆட்சியாளர்களின் இந்த அரசாங்க அலுவலக கோப்புகளில் அன்பு உதயம் கட்சியின் தொடர்புடைய கடிதங்களை அவர்களின் பதவி காலத்திற்குள் அப்புறப்படுத்தி அவசரமாக அகற்றுகிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் அன்பு உதயம் கட்சியின் இந்த கடிதங்கள் ஒரு சாதாரண குடிமகனின் உண்மையான அரசியல் அவதானிப்புகள், நாட்டில் தங்களை நேர்மையான திரு.
சுத்தமான மக்கள் பிரதிநிதிகளாக மத்திய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாக அரசாங்கத்தில் பதவிகளை வகிப்பவர்கள் பற்றிய உண்மையை வெளிப்படுத்துகின்றன. அன்பு உதயம் குடிமக்களின் சொந்த அரசியல்.